we are here to celebrate Valentine's Day. ஆனால் நாங்கள் 2 பேர் கப்பிள்ஸ் இல்லை, தப்பாக புரிஞ்சுக்காதீங்க. சாகர் இதை பார்த்துட்டு நீ வந்து எல்ஜிபிடிக்யூ ஃப்ளாக்லாம் பறக்க விட்டு கமெண்ட்ஸில் செத்து போயிடுவே நீ என் கைட்ட. அவனே அதை ஞாபகப்படுத்தலைனாலும் நீ ஞாபகப்படுத்தி அவனை நீ போட வைக்கிற. ஏய் போடாதடா, அவ்வளோதான் உனக்கு மரியாதை. ஆமாம், இப்போல்லாம் போடக்கூடாது சாகர், நான் சொல்கிறேன். ஓகே, உன்னே யாரும் தெரியாது. இதில் உங்கள் அப்பா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? ஏய் அமீன், அந்த நல்லா இருக்குல்லடா, இப்போ நல்லா இருக்கா? அந்த மாதிரி கிட்ட நாங்கள் ஏன் கோயிலுக்கு வந்தோன்னு எங்களுக்கும் தெரில. இன்றைக்கி வந்து வெளில போகலான்னு பிளானு. அப்புறமா வந்து நான் புது ட்ரெஸ் போட்டேன். காட்டேன், நான் புது ட்ரெஸ் போட்டனால ஆக்சுவலி இது ப்ரௌன் மாதிரி தெரியுது. இன் ரியல் இது வந்து அப்படி இல்லை, பர்பிள், கொஞ்சம் பர்பிளிஷ். நான் வந்து ஓகே, அதனால வந்து நாங்கள் இதில் ஏதாவது 2-3 ஃபோட்டோ எடுத்து என்னோடய புது இன்ஸ்டா ஐடியில் போடலாம் அப்படின்னு நாங்கள் பிளான் பண்ணி வந்திருக்கோம். நான் மட்டும்தான் பண்ணேன், இவ்வளோ கூட கூப்பிட்டு வந்துட்டேன், அவ்வளோதான். சும்மா நான் படுத்துருக்கலான்னு பார்த்தேன், அழைச்சிட்டு வந்துட்டேன். வடல்ஸ் அவ்வளோதான். நான் வந்து புதுசாக வாங்கின காஜல், ஐலைனர், மஸ்காரா எல்லாம் போட்டேன். ஆனால் எதுவுமே தெரியல ஏன் போட்டேன், எதுக்கு ஏன் இப்போ போட்டேன்னு எனக்கும் தெரியல. பட் இட்ஸ் ஓகே, ஒரு மன ஆறுதல். A few moments later. மாலு வந்து அவரோட கிளிப்பெல்லாம் எனக்கு கடன் கொடுத்தா. இந்த ட்ரெஸ் வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கனால எதுக்கு எடுத்தோன்னு தெரியாமல் ஒரு ஃபோட்டோ எடுத்தாச்சு. அதுலேருந்து ஒரு 4 நல்லா இருந்துச்சுன்னா நான் ஸ்லைடாக போட்டுருவேன் அப்படிங்கிறதான் ஐடியா. பார்ப்போம். ரொம்ப நன்றி. எங்கள் ஃபோட்டோலாம் எடுத்து முடிச்சுட்டு எங்கே போகிறோம்? வீட்டுக்கு. என்ன பொங்கல் நீ முந்திரி பிடிக்கலாம்? பொங்கலுக்கும் முந்திரிக்கும் என்ன சம்பந்தம்? எல்லாரும் போய் காஃபி வாங்குறோம். ஆமாம், நாங்கள் இன்றைக்கி தான் புதுசாக வீடு குடி வந்திருக்கோம். பால் காய்ச்சி வேலண்டைன்ஸ் டே அன்றைக்கி நான் வீடியோ போடுறேன்னு சொன்னேன். நீ வேறு புதுசாக வீடு பால் காய்ச்சிரும். ஒட்டவே யூ ஸ்பீக் சவுண்ட்ஸ் வெரி ராங் மாலு. சே, எனக்கு நல்ல டேஸ்ட் இருக்குது தம்பி. எனக்கு புரியல, இங்கே வாங்கி இதில் போடுவா, அதில் போடுவா, என் தலையில் போடு காட்டு போடு. இது இல்லை ஏதாவது ஒன்றில், ஏதாவது ஒன்றுத்தில் மட்டும் போடுவா. போட்டு அத்திக்கலாம். ஏய் டே தம்பி நான் குடிப்பேன் எவ்வளோ ஸ்ட்ராங்கா. நீ தான் எங்கள் அம்மா பாவம். இப்போ தாங்க மனசுக்கு நிம்மதியாக இருக்கு. ஏன்னா அவங்க ஒழுங்காக கேஸ் ஆன் பண்ணுறோம். அது நான் அதை வீடியோ எடுக்க மறந்தனால சொல்லி இல்லை இவங்களோட லைட் இருக்குல்ல, லைட் ஒழுங்காக ஒர்க் ஆகுது. ஆட தெரியாத ஸ்டேஜுக்கு உடனே எனக்கு ஆடவும் தெரியாது, ஸ்டேஜ் ஆடவும் தெரியல. சும்மா இருறானா கேட்கவும் பண்றேன். யூனிவர்ஸ் வந்து என்கிட்ட பேசிச்சுன்னா அதான் சொல்லுவோம். கொஞ்ச நேரம் வாய் வச்சு சும்மா இருந்தா கேட்கிறியா நீ எதனையா? என்ன சொன்னாலும் சட்டைக்கு வரா. அது மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட். எனக்கு என்ன பண்ணாலும் எரிச்சலா இருக்கு, ஒரே டென்ஷன் அந்த மாதிரி. என்னது தண்ணி ஊற்றலையா? இவ்வளோ காஃபி கம்மியாக இருக்கு. நேத்து நைட்டு நான் டீ போட்டு வந்து கொடுத்தேன். சரி, எதுக்கு இவ்வளோ கொடுக்குற, எதுக்கு இவ்வளோ காஃபி போட்டு இப்போ கம்மியாக கொடுத்தா ஏன் கம்மியாக கொடுத்தேன்னு கேட்குறேன். எப்பா இதை விட 3/4 கப்பு போட்டு வந்து கொடுத்தா இன்னைக்கு கோயில்ல மாலை போட்டிருக்கான் அந்த பையன். கீழே டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியே காட்டணும். கோயில்ல மாலை போட்டிருக்கான் அந்த பையன். அவன் நார்மல் டேல எப்படி இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. மாலை போட்டிருக்கான். அந்த பொண்ணு கையை பாரு, இப்படி பிடிச்ச அந்த காலை தூக்கி இப்படி போட்டு இப்படி உட்கார்ந்து இருக்கான்ற. நல்ல எனக்குன்னா எரிச்சலே வரல. நல்லா பட்டை கிட்ட எல்லாம் அடிச்சு மாலை எல்லாம் போட்டிருக்கான். அப்படிதான் உட்கார்ந்துருக்கான். அறிவே இல்லாம போடணும் கோவில். அதுவும் எல்லாரும் நல்லா பாக்குற மாதிரி பாக்குற மாதிரி இடம் வேற. அது எல்லாம் போய் வர்றாங்க, எல்லாம் இருக்கு. இப்படி நல்லா இறுக்கி பிடிச்சான், விட்டவே மாட்டேன். அப்படி பிடிச்சானா ஓடி போயிடும்.
பார்க்க போறேன். எப்படிப்பட்ட பாய் ஃப்ரெண்ட் எதிர்பார்க்கறீங்க மாளவிகா? எப்படிப்பட்ட பாய் ஃப்ரெண்டே வேணாம், நான் டைரக்டா ஹஸ்பண்டா வச்சுக்கிறேன். சரி, எப்படிப்பட்ட கணவர் எது? உங்களோட வருங்கால கணவர் எப்படி இருக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க? அப்படி இப்ப எனக்கு காஃபி குடிக்க விட்டுவீங்க? நீங்க குடிச்சிட்டே சொல்லலாம். நான் சரி தண்ணி மேய்ச்சி வச்சு காஃபி போட்டு கொடுக்கணும். சரி, நம்பர் 1. அப்புறம் என்ன பண்ணாலும் என்ன வந்து ஓகே நல்லா இருக்கு, என்னை வந்து ஹர்ட் பண்ணக்கூடாது அந்த மாதிரி. நான் பண்ணுவேன். மீன் இவங்க பண்ணலாம், அவங்க பண்ணலாம். நான் பண்ணுவேன். நான் பண்ணாலுமே அவன் தான் வந்து சாரி கேட்கணும் அந்த மாதிரி. அப்படி ஓகே ஓகே விளையாடணும். ஓகே ஆனா சம்பாதிக்க மாட்டா, நீ தான் நான் சம்பாதிச்சுக்கிறேன். சரிம்மா சாரிம்மான்னு சொல்லி தெரிஞ்ச பசங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா மாலோட அம்மாவை காண்டாக்ட் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட் வேணாமா, ஹஸ்பண்ட் தான் வேணும். அதனால வந்து நீங்க வந்து நம்ம இது கொஞ்சம் உயிரோட தப்பிப்பீங்க. உங்க உயிருக்கு நான் கேரண்டி. யார நீ உன் உயிர் ஃபர்ஸ்ட் கேரண்டி இருக்கலாம். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா கிடைக்கும். ஓகே, அந்த மாதிரிலாம் மனநிலை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நல்லா தங்கமான சொல்றது எதுவுமே உண்மை கிடையாது. நான் நல்லா தங்கமான பொண்ணு கிடையாது. தங்கமான பொண்ணு கிடையாது. நான் சொல்ல வந்தேன் நல்ல பொண்ணு, தங்கமான பொண்ணு. அதே சொல்லிட்டா அவ தங்கமான பொண்ணு. இல்ல இந்த தங்கமான பொண்ணுதான். உங்களுக்கு பித்தளை ஈயோ அந்த மாதிரி ஏதாவது ஆசை இருந்துச்சுன்னா மாலு வந்து சஜஸ்ட் பண்ணுங்க. இப்ப நான் கேட்கிறேன், சொல்லுங்க. இல்ல நீங்க சொல்லுங்க, நாங்க தெரிஞ்சுக்கிறோம். இல்லை நீங்கள் யாராவது கல்யாணம் பண்ணிங்கன்னா ஆசைப்பட்டீங்கன்னா ஒன்று நீங்கள் எக்ஸ்டென்சிவல் ரைட்ஸஸ்குள்ளே போவீங்க, இல்லைன்னா நான் போயிடுவேன். ஸோ கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கல்யாணம் பண்ணணும், ஏமாத்த கூடாது. அந்த மாதிரி இருந்தா மட்டும் வாங்க. இதை போட்டுக்கோ. ஸ்டாப் அட்டாக்கிங் மீ பர்சனலி ப்ரோ. இந்த மாதிரி நான் ஒன்று பர்சனல் அட்டாக் பண்ணேன்னா அப்பா இறையும். ஏற்கனவே காண்டில் இருக்கு. சம்மன் மேக்கிங் இட். ஐயோ என் காப்பு சாராடி சாரா தம்பி காசு போட்டு வாங்கினேன். இல்லை நானா சும்மா கீழே கிடக்கும் எடுத்துட்டு வந்துடும். அப்படி இதெல்லாம் நீங்கள் அனுபவிக்கணும். வேலண்டைன்ஸ் டே எதுவுமே இந்த நாய் கூட சாப்பிட்டு கரும்பு ஜூஸ் குடிக்க வந்தோம். ஒரு ப்ரௌனி சாப்பிட்டோம். ஒஸ்ட்டு, சரியான ஒஸ்ட்டு. அந்த கேவலமான ப்ரௌனி சாப்பிட்டது ஜீர்ணிக்காக வேண்டி கரும்பு ஜூஸ். இவருக்கு அதுவும் பிடிக்காது. ஆனால் நான் குடிக்கிறேன், வேடிக்கை பார்க்குறேன். கல்நெஞ்சக்காரி அவளுக்கு பிடிச்சது மட்டும் வாங்கலான்னு இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கா. நான் தான் கூட்டிகிட்டு வந்தேன். நான் என்னங்க எல்லாருக்கும் நான் தான் கேட்டேன் வச்சு சீச்சி சீச்சி எனக்கு பாரு ஒரு சீ. பை பாய். அவன் ஏடிஎம்ல பணம் எடுக்க வந்தோம். அது எவ்வளோ வச்சுருக்கு பேங்க்கில்? எங்கள் அம்மாவோட காசு 7500 இன்னும் இருக்குது. பட் 2300 எடுத்துகிட்டு நல்லா நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம். அழிஞ்சு டயர்டாயிடுச்சு. நீ? நானும் ரொம்ப டயர்டாயிட்டேன். அவரும் வேறு ஒருத்தர் நின்று இருக்காரு. நாங்கள் இங்கே ஜாலியாக வீடியோ எடுத்துன்னு இருக்கோம். அவர் கடுப்பில் வெளியே நின்று இருக்காரு. நிற்கட்டும், இத்தனை நாள் நம்ம நின்றுருக்கோம். வந்து மாவரைக்கு வந்தோம். தேர்ந்த சிந்தி மாவரைச்சி எடுத்துருக்கோம். அந்த ஸ்மெல்லு வேறு ஒரே காரமாக இருக்குது சரௌண்டிங்கே. அதனால் அரைச்சி வீட்டுக்கு போகணும். இப்போ எவ்வளோ வீட்டுக்கு போகிறா பாய் சொல்லு. நான் என் வீட்டுக்கு எங்கேயோ போகிறேன்னா இப்போ வந்து அவள் வீட்டுக்கு போகிறான்.